இந்த தேவையில்லாத ஆணிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ ஒரு பக்கம் கோபி செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியா பயங்கரம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லாவே மாறிட்டாங்க. தெளிவாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஈஸ்வரிட்ட பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த பாருங்கள், அவர் கூட நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னா, நீ ஏன் சேர்ந்து வாழ முடியாதுங்கிற செடியெல்லாம் வந்து திருப்பி சேர்த்து வச்சு அவன் தப்பு பண்ணும்போது அப்படின்னா நான் சேர்த்து வைக்கல. நான் வந்து ஜெனி கிட்டக்க அவள் கூட நின்று அவள் திருப்பி சேரணும்னு முடிவு பண்ணா. நான் போய் என் மருமகளை வந்து மிரட்டிட்டு இருக்கல அப்படின்னு. அப்போ நான் என்ன மிரட்டுறேனா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் மிரட்ட தான் செய்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் புள்ள மேலே அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன்றும் பெருசாக இல்லை, மூணாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க, என்ன இதில் இழுக்காதீங்க அப்படின்னா. ஆணவத்தில் ஆடுற பாக்கியா இதில் வேணால் ஆடலாம், ஆணவத்தில் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆணவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி அப்படின்னு வசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு கிளம்பி போக, அவங்க கிளம்பி போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஹோட்டலுக்கு போய் ஹோட்டலில் வந்து ஏதோ வந்து இவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ இனியா. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கால் பண்ணி இனியாவே வந்து அங்கே 2 லவர்ஸை பார்த்து ஆகாஷ் படிச்சுட்டு இருந்தவரை கூப்பிட்டு என்னை பார்க்க உடனே வாங்க, அந்த பிள்ளையை படிக்கவாச்சு விடுமாங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அவர் கிளம்பி இங்கே வந்த உடனே செல்விக்கு சந்தேகம் வந்துருச்சு. செல்வி தனியாக என்ன பண்ணுறாங்க, ஆகாஷை கூப்பிட்டு போயிட்டு இனியா முன்னாடியே வந்து வா கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இனிமேல் இந்த பக்கம் வராத, இனியாட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னா கரெக்டாக அங்கே பாக்கியா வந்துட்டாங்க. ஓம் பிள்ளை தானே, அவன் பேசினா எனக்கு தெரியாதப்ப என்ன, அதெல்லாம் நம்பிக்கையோடு நம்ம தான் பிள்ளைங்க மேலே இருக்கணும், நீ பேசு எப்போ வேணால் வா ஆகாஷ் அப்படின்னு வந்து அப்பாவியா பாக்கியா சொல்ல உடனே இந்த இடத்துலையும் வந்து திருன்னு முடிக்கிறாங்க செல்வி. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பிங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி கலாட்டா பண்ணி வச்சிருக்காரு கோபி. என்னன்னா வந்து இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து இந்த எழில கூட்டு போயிட்டு பேசி கீசி உங்கள் அம்மா அப்பாவும் அவள் கண்ணில் ஒரு வடி தெரியுது, முகத்தில் ஒரு சோகம் தெரியுது, உதட்டோரமாக புன்னகையே இல்லை, அதனால வந்து நீ திருப்பி வீட்டுக்கு வந்துடு, அவள் வயசாகிட்டே போகுது அப்படி இப்படிலாம் வந்து பேச சரி ஓகேட்டார் எழில். இதை எல்லாரும் முன்னாடியும் வச்சு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோபி வா 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 பாக்கியா, ஒரு முக்கியமான விஷயம், நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன், நம்ம 2 பிள்ளைங்களையும் இனிமேல் இங்கேயே வந்து தங்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா முகமே மாறிடுச்சு. ஐயோ உங்கள் அம்மா சும்மா விடாதுப்பா, வந்தவனில் போட்டு நோண்டுமே, இல்லாத பிரச்சனைலாம் வருமே, எதுக்கு தேவையில்லாமல் அவங்க மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் அடுத்து கதை போகுதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.